ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழில் தேடல். வணக்கம் மக்களே, நாம் இப்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது கிளாம்பாக்கம் ஸ்டேஷனுக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில் கட்டப்படுகிற ஸ்கைவாக்கோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிஎஸ்டி ரோடு மேலே ஒரு ஆஃபில் அந்த காலம்லாம் பில்லர் போட்டு காலம் வச்சு 50% ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இது போன மாதமே பண்ணிட்டாங்கன்னு தெரியும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் விங்கில் இந்த காலம் வச்சு பிரிட்ஜ் ரெடி பண்ணணும். அதுக்கான இரும்பு தூண்கள்லாம் மெட்டீரியல்லாம் வந்துச்சு, அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போது அந்த பில்லர்லேருந்து இங்கே இருக்குது பாருங்கள் பில்லர், இந்த பில்லருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். இதுவும் அதுவும் இந்த 2 பில்லர் தான் மெயின் பில்லர்னு நினைக்கிறேன். இந்த 2 பில்லருக்கு தான் பீம் போட்டு அது மேலே ஸ்ட்ரக்சர் வச்சு அந்த ஸ்கைவாக்கு ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு இப்போ பார்க்குறீங்களா, இது ஒன்று அது ஒன்று பெருசாக இருக்கா. அதே மாதிரி அந்த பக்கமும் சென்டரில் இருக்கிற அக்கீழே பாருங்கள், 2 பெருசாக இருக்கா. ஸோ அது வந்து அப்படியே லைட்டாக பெண்டாகி வரும்னு நினைக்கிறேன். எல் மாதிரி வராது, கொஞ்சம் பெண்டாகி வரும். இதுதான் நீங்கள் அதோடய மெட்டீரியல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி இருக்குங்க. இது பாருங்கள், குடிமகன்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க நைட்டில், தெரியுதா? இப்போ இந்த பக்கம் பார்க்குறது ஸ்டேஷன் சைடு. பில்லர்லாம் போட்டுட்டாங்க. ஒரு 6 பில்லர் வச்சுருக்காங்க, இரும்பு பில்லர். அதே மாதிரி இன்னும் 1 2 3 4 ஓகேவா, 4 5 7 பில்லர்கிட்ட போடணும். வேலை நடந்துகிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், க்ரெயின்லாம் வந்துருக்குது. பார்த்தீங்களா, பெரிய பெரிய க்ரெயின் மிஷின்லாம் வந்துருக்குது. சீக்கிரமே வேலை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த பீமோட, ஸ்கைவாக்கோட பீம் நினைக்கிறேன். நிறைய கட் பண்ணி வேலை வச்சுருக்காங்க. இங்கே வச்சு தான் வேலை பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல. இந்த ரோடு எப்போயுமே டிராஃபிக்காக இருக்கும், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலை எப்படா முடியும்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வருஷமே முடிய வேண்டிய வேலை பல காரணங்களால் டிலே ஆகிட்டு இருக்குது. இதுதான் ஜிஎஸ்டி ரோடு பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அப்டேட்டு. ஸ்டேஷன் பக்கம் போய் மற்றதை பார்ப்போம். வெல்கம் பேக் மக்களே. இப்போ நாம் வந்து கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் உள்ளார வந்துட்டோம். அந்த பக்கம் ஊரப்பாக்கம், அந்த பக்கம் வண்டலூர். நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த சைடு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டாங்க. 90% ரெடி பண்ணிட்டாங்க. ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை போய் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க மக்களே. இப்போ நம்ம ஐலாண்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதா, இதுதான் அந்த ஸ்லோப்பு. இப்போ நம்ம ஐலாண்ட் பிளாட்ஃபார்மில் ஏற்கனவே 2 பக்கமும் சைடில் காங்கிரீட் போட்டுட்டு அது மேலே அந்த கர்ப் ஸ்டோன் வச்சுட்டாங்க. அந்த பக்கம் வச்சுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இதை ஃபுல்லுக்கும் வச்சுட்டாங்க. 2 பக்கமும் நடுவில் மண் மூட்டை போட்டிருந்தது எல்லாத்தையும் லெவல் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ஷெட்டுக்கான பீம்ஸ் காலம்ஸ் அந்த பில்லர்லாம் வந்துடுச்சு. அதுக்கான பில்லர் நான் ஏற்கனவே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம். இதுதான் அந்த இடம், இதுதான் அந்த பீம். ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதை அதில் எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறாங்க, தெரியுதுங்களா? இது 3 பீஸ் தனித்தனியாக இருக்குது. நடுவில் அந்த லெஃப்ட் விங்கு ரைட்டு விங்கு, அதை போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி நிறுத்திடுறாங்க. இது பாதி வேலை முடிச்சிருக்காங்க. அடுத்ததை போய் பார்க்கலாம். இதை பாருங்கள், போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டாங்க. நெட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டாங்க, தெரியுதுங்களா? இதை எப்படியே க்ரெயின் வச்சு தூக்கி வச்சுருவாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த போல்ட் நெட்டு வைக்கிற இடம். இதே மாதிரி வழின்னு எடுக்க இந்த ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதை இன்னும் ஒரு சில வாரங்களில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க? ஓகே,
எல்லாத்தையும் ப்ரீகாஸ்ட் வேறு இடத்துல பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சு அசம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்கு. இது போகிற வேகத்தை பார்த்தா பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. எப்படியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓட்டு போடும்போது ஞாபகமும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரெடி பண்ணி மண்ணை ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் என்ன பெண்டிங் ஒர்க் இருக்குன்னா இதெல்லாம் வச்சு அது மாதிரி ஷீட்டு போடணும். ஷீட்டு போட்டுட்டு லைட்டு போடணும். பெஞ்சு கெஞ்சு போடுற மாதிரி இருக்கும் உட்காரத்துக்கு. பாருங்கள், ட்ரைனேஜ் ரெயின் வாட்டர் லைன்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லாமே. இந்த கொஞ்சம் கொஞ்சம் போடாத இடத்துல அந்த கல் வைக்கணும், கர்ப் ஸ்டோன் வைக்கணும். ஓகேவா? இதுக்கு மேலே காங்கிரீட் போட்டுட்டு, இந்த மண்ணு மேலே காங்கிரீட் போட்டுட்டு தளம் செமையாக போட்டு விட்ருவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ரயில்வே கார்டு கூட உட்காந்துருக்காருங்க. ரெகுலராக வேலை நடக்கிறதில்ல மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரயில்வேலேருந்து ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஒருத்தர் உட்காந்து விசில்லாம் ஊற்றிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த ஷெட்டோட ஒரு காலத்தை நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? அப்படி டீ மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரெடியாக இருக்குது. அதை வச்சு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிவிட்டு. ஸோ மாலை போட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தா தெரியும். கிட்ட போகிறோம். இன்னமுமே இந்த ட்ராக் 2-3 ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகுது. இங்கே பாருங்கள், நேற்று வச்சு பூஜையெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போர்டு நெட்லாம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஸ்கைவாக் கனெக்டிங் பிரிட்ஜு, அதாவது ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். இங்கே தான் வருது போல இருக்குது. தண்ணி இருக்கிறதுனால மோட்டரை போட்டு பம்ப் பண்ணிவிட்டு திரும்ப தோண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இந்த ஸ்ட்ரெச்சு, இந்த பிட்லேருந்து அந்த எண்டு வரையும் அந்த வேலை நடக்கணும். இதை பார்த்தா பொங்கலுக்கு திறக்க முடியும்னு எனக்கு தோணியல. பொங்கலுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் பொங்கலுக்கு அடுத்து தான் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சென்னை மெட்ரோவில் கூட பூந்தமல்லி டு போரூரில் சீக்கிரமாக ரெடி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. டிசம்பருக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதை கூட ஓப்பன் பண்ணல, தள்ளி வச்சுட்டாங்க. ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரியும் பாசிபிளாக இல்லையான்னு தெரியல. ட்ரெயின் திருநெல்வேலிக்கு செங்கோட்டைக்கே போகுது. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் இது படிக்கட்டுக்கான பில்லர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஸ்கைவாக்கோட மற்ற ஏரியாவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? நேற்று ஈவினிங் இங்கே அந்த ஜேசிபி பொக்லைன் இந்த மாதிரி வெஹிக்கிளாக நின்றுட்டு இருந்தது. பட் இப்போ என்னமோ தெரியல, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ட்ரில் பண்ணியிருக்காங்க. ட்ரில் பண்ணி மண்ணை போட்டு எடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ காலையில் இருக்கோம். காலையிலே லேபர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வேகமாக செஞ்சாங்கன்னா பொங்கலுக்கு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஏன்னா டே நைட் பண்ணாங்கன்னா பண்ணி முடிச்சிடுவாங்க. எல்லாம் ப்ரீகாஸ்ட் தான் வச்சு அசம்பிள் தான் பண்ணணும். பட்டு எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு நல்ல செய்தி, அங்கே பாருங்கள், ஸ்கை ஹப் புது ஷாப்பிங் மால். அதில் 7 ஸ்க்ரீன் சினிமாஸும் வரப்போகுதுங்க. இது ஒரு அடுத்த அப்டேட்டு. எப்போ திறக்க போகிறாங்கன்னு தெரில. அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது ஃபஸ்ட்டாக அது ஃபஸ்ட்டான்னு தெரியல. ஓகேங்களா? இவ்வளோ தான் இன்றைக்கி அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட் வீக்கில் எவ்வளோ முன்னேற்றம் இருக்குன்னு அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ பொங்கலுக்கு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ திறப்பாங்க, வேறு ஏதாவது சொல்லிகிட்ருக்காங்களா? இந்த ட்ராக் போடுற வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்ததுங்க. ஒரே நாளில் ட்ராக்கை மாற்றி வச்சாங்க. ஆனால் இப்போ என்னவோ ரொம்ப ஸ்லோவாக வேலை நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
அந்த லேண்டு கொடுக்காததே ஒரு பெரிய காரணமாக இருந்தது. லேண்டு கிடச்சும் வேலை கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன கேட்டால் இந்த ஜிஎஸ்டி மேலே இருக்கக்கூடிய பிரிட்ஜை முதல்ல வச்சுருக்கலாம். ஆனால் இந்த 2வது பில்லர் வந்து இந்த லேண்டுக்குள்ளே வைக்கிறாங்க. மேபி ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த லேண்டுக்குள்ளே வைக்கிறதுனால தான் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டேஷனோட கைவாக்கோட அப்டேட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். இது இல்லாமல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா அடுத்த வாரமே வீடியோ போடுவோம். இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்லோவாக இருந்ததுன்னா லேட்டாக தான் போடுவோம். பாய். பாருங்கள், ஒரே நேரத்தில் 3 ஸ்டேஷன், ஒரே ஸ்டேஷனில் 3 ட்ரெயின் அடுத்தடுத்து கிராஸ் பண்ணி போகுது பாருங்கள். ஒன்று போச்சு, ஒன்று வந்துகிட்ருக்கு. ஒரு எக்ஸ்பிரஸ். இதுதான் கிலோமீட்டர். இப்போவே பிஸியாக இருக்குது இந்த ஸ்டேஷனு. வருங்காலத்தில் எவ்வளோ பிஸியாக போகுதுன்னு தெரியல. பாருங்கள். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் புதுசாக ஓப்பன் பண்ண இருக்கக்கூடிய ஸ்கைஹப் மால் ப்ளஸ் தேட்டர்லாம் இருக்குது, மல்டிப்ளெக்ஸ்லாம் இருக்குது. இதோட அப்டேட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போடுவோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு நாளில் சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் பார்க்கக்கூடிய 8 முக்கியமான இடங்கள் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே தரேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.